Hello, successful the change mind map viewers. Today let us see the rest of the propertyship கன்சர்னுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தொடங்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப்னால் என்னென்னு பார்த்துட்டோம், நேம் எப்படி டிசைட் பண்ணணும்னு பார்த்துட்டோம், என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேன் கார்டு எடுக்கணும். Is it necessary to have the separate PAN card for business name? தேவையில்லை. ப்ராப்பர்ட்டி கன்சர்ன்கிறனால ப்ராப்பர்ட்டி பேன் நம்பரே சஃபிஷியன்ட். ஸோ அதனால் நம்ம பேன் கார்டு செப்பரேட்டாக எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு ப்ளஸ் உங்கள் ஆதார் கார்டோடு சேர்த்த இன்னொன்று பிஸ்னஸ் என்டிட்டிக்கு பிஸ்னஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கும். அது மேபி எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு, உதயம் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ அது தேவைப்படும். நெக்ஸ்ட்டு அடுத்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன். இட் இஸ் மஸ்ட்டு. ஒரு பிஸ்னஸ்னாலே எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இது ஆன்லைனில் ஃப்ரீயாகவே பண்ணலாம். இது எம்எஸ்எம்இ வெரி இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட் ஃபார் யுவர் பிஸ்னஸ். இது எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டும் உதயம் சர்டிஃபிகேட் ரெண்டு போத் ஆர் சேம். இது government.gov.in எடுக்கிறது தான் சர்டிஃபிகேட்டு. அடுத்து பேங்க் லோனுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் ப்ரூஃப் வேணும். கவர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கணும்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இட் மீன்ஸ் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ஏதாவது ப்ரூஃப் வேணும். அடுத்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். ஜிஎஸ்டி ரிகேர்டு ஒன்லி இப் த டர்ன் ஓவர் இஸ் பிட்வீன் 20 to 40 lakhs இருந்தால் நமக்கு ஜிஎஸ்டி இஸ் மஸ்ட்டு. இது லெஸ் தென் 20 lakhs இருந்தால் நமக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. பட் இட்ஸ் ஆப்ஷனல். நமக்கு தேவைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது, வேணும்னு எடுத்துக்கலாம். என்ன இப்போ நம்ம சப்ளை பண்ணுற ஏரியாவை பொறுத்துக்கு, சப்போஸ் நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோம்னா கட்டாயம் அதுக்கு ஜிஎஸ்டி மஸ்ட்டு. அதர் ஸ்டேட்டுக்கு போல் நம்ம ஒன்லி செல்லிங் ஆன்லைனில் பிஸ்னஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுறோம்னா கட்டாயம் நமக்கு ஜிஎஸ்டி தேவை. இன்னொன்று அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஷாப்புக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸ் வேணும். அது ஆன்லைனில் பண்ணலாம். அதுக்கு tn.government.in நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைசன்ஸு ஷாப் அண்ட் லைசன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின்டைன் ஸ்மால் ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணணும். இது சேல்ஸ் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அக்கௌண்ட்டு, டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். தீஸ் ஆர் திங்ஸ் பேசிக்லி ரிக்வயர்டு ஃபார் த ப்ராப்பர்ட்டி கன்சர்ன். ஸோ இதை நம்ம கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரது இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர். ஓகே, thank you. Let us see in some other proprietorship concern also.